அது போல் எம் வேண்டுதலை இறைவனிடம் சேர்ப்பாயே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் தீர்த்திடும் அன்னையே எங்கள் ஆரோக்கிய தாயே. நீ கருணையின் வடிவே அன்பு தாயே. உம்மை நாடி வந்தோம் அடைக்கலம் நீ கருணையின் வடிவே அன்பு தாயே. மரியே வாழ்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குரலை இதயத்தால் கேட்டு அருளால் நிறைக்கும் ஆரோக்கிய தாயே. எங்கள் குரலை இதயத்தால் கேட்டு அருளால் நிறைக்கும் ஆரோக்கிய தாயே. எந்தன் ஜெபத்தினை விண்ணகம் சேர்த்திடுவாய். கதி என்று உன் பாதம் நாடி வந்த எம்மை கைவிடாமல் கரை சேர்த்திடுவாய். உனையன்றி எமக்காக உலகில் வேறு யாரம்மா பரின்றேன் உன்னடி வேலை தாயே. விண்ணகத்தின் வாயிலே மண்ணகத்தின் விடிவெள்ளியே என்னகத்தில் வாரும் தாயே. எளியோர் எங்கள் விடுதலையே வறியோர் எங்கள் பொற்கிளியே இளையோர் எங்கள் மேன்மையே. குறை தீர்க்கும் தாய்மரியே எமக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் சேர்க்கும் அன்பு தாயே எமக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குரலை இதயத்தால் கேட்டு அருளால் நிறைக்கும் ஆரோக்கிய தாயே. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்குடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்குடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலா. அருள்மழை பொழியும் அன்பு கடலா. அழைக்கும் தேவனில் மகிழ்வோம் அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. மறைதனை காக்கும் அரணாக
நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போம் மறைதனை காக்கும் அரணாக நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போம் இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம் இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம் தியாக பலியில் இணைவோம் தினம் தேடும் தேவனில் சரணடைவோம் தியாக பலியில் இணைவோம் தினம் தேடும் தேவனில் சரணடைவோம் ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதரணிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித போனிப்பாஸ் தாம் நாவினால் போதித்ததை ரத்தம் சிந்தி உண்மையென என்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 30. அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 6 முதல் 11. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து
அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதிசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினரைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசி இருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை தெரிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய 11 பல்லவி பாடல். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும்.
ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். Hallelujah. 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 தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை திரு வசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனதருமை அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அருமையான வணக்கத்தையும் ஜெபத்தையும் அன்போடு உரித்தாக்குகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கடவுள் விரும்புவது ஒருமனப்பட்டிருந்த ஒற்றுமையோடு சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும். கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது இந்த ஒற்றுமை, ஒருமனப்பட்ட சிந்தனை. அப்படி என்றால் இன்று மட்டுமல்ல, அன்றும் பிளவுபட்டிருக்கின்ற சூழல் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையிலே மக்கள் பிளவுபட்டிருந்தார்கள்? அது கருத்தியல் ரீதியில் இருக்கலாம், அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளின் அடிப்படையிலே பிளவுபட்டிருந்தார்கள், அல்லது மக்களுடைய சமூக பொருளாதார சூழமைவிலே பிளவுபட்டிருந்தார்கள். எனவே மக்கள் மத்தியில் நிலவின இந்த பிளவுகளை எல்லாம் களைந்துவிட்டு சிந்தனை அளவிலும் சொல்லளவிலும் செயல்பாட்டளவிலும் வாழ்க்கையிலும் என்றுமே ஒருமனப்பட்டவர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள இறை வார்த்தையிலே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்கிறார். இந்த பவுல் சவுலாக இருந்தபோது யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நம்பிக்கையில பயணித்தார்களோ, அவர்களெல்லாம் சிறைபிடித்து கைதியாக்கி கொண்ட இந்த சவுல் பவுலாக மாற்றம் பெற்ற பிறகு, இந்த ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், வாழ்க்கையில மாற்றம். இந்த பவுலடியாருடைய அந்த ஆழ்மனத்திலிருந்து எழுகின்ற சிந்தனை, அவர் எபேசு நகருக்கு செல்லுகின்ற போது அந்த மக்கள் மத்தியில் இருந்த பிளவுகளை பார்த்து நீங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் இணைந்து வாழுங்கள் என்ற அருமையான ஒரு சிந்தனையை எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே இவர் தெளிவாக சொல்லுகிறார். அதே பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு நாம் செல்லுவோம். அதற்கு முன்பாக 12வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நாம் அத்துணை பேருமே ஒருமனப்பட்ட சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகின்ற ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த பவுலடியார் கொலோசிய நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அடித்தளம் அன்பாக இருக்க வேண்டும்.
அன்பை அடித்தளமாக வைத்துக் கொண்டு நாம் கட்டி எழுப்புகின்ற போது அங்கு பிளவுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல். அப்படி என்றால் உண்மையான அன்பு அடித்தளமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாக, ஆதார சுருதியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சமாதானம் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தியாளர் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பினார். எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய பக்தர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், இறை வார்த்தையை கேட்கிறீர்கள். கேட்கின்ற இறை வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அசை போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை, நாம் அத்துணை பேரும் ஒற்றுமையோடும் ஒருமனப்பட்ட சிந்தனையோடும் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். நாம் எதில் பிளவுபட்டு இருக்கிறோம்? பொருளாதார ரீதியிலா, அல்லது சமூக ரீதியிலா, அல்லது கலாச்சார ரீதியிலா, அல்லது பண்பாட்ட ரீதியிலா, அல்லது கல்வியில் நான் படித்தவன் படிக்காதவன் என்ற அந்த தளத்தில் நாம் பிளவுபட்டு இருக்கிறோமா? பிளவுபட்ட மனநிலையை கடவுள் ஒருபோதும் ஏற்க மாட்டார். ஆண்டவர் விரும்புவது ஒற்றுமை, சமாதானம், அமைதி, ஒருமனப்பட்ட சிந்தனை. எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே தாங்கியவர்களாக நம்மையே இந்த அப்பரச காணிக்கையோடு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் எவ்வாறு அவருடைய ஆசீர்வாதத்தை அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நிறைவாக கொடுத்தாரோ, நாமும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான அருள்வரத்தை கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதரர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற மொழிந்த ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய உள்ளத்து உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும், இறைமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திரு சமூகமாய் பின்தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உரைத்த இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவவும், மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வாராக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என கூறி சீடர்களை திடப்படுத்திய இறைவா, தோல்வி, உடல்நலக்குறைவு, பண பற்றாக்குறைவு, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடன் பெற்று எழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, இதோ உம் பாதத்திலே எங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக ஒப்படைத்து ஜெபித்திருக்கிறோம். தகுந்த காலத்திலே எல்லாவித விண்ணப்பங்களையும் நிறைவு செய்து நாங்கள் அனைவரும் உம் மீது கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கையிலே என்னாலும் வளர்ச்சியையும் நிறைவையும் காணச் செய்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன்
தேடும் முன்னை அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் ஆண்டவரை அனைத்துலரை வாழும் வாழ்வை பலியாய் தந்து வரமை தருவாய் நீ இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறுவதாக இறைவன் என்றென்றும் வாழ்த்துகிறார். வாழும் வாழ்வை பலியாய் தந்து வரமை தருவாய் நீ போதுமென்ற மனசை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ போதுமென்ற மனதை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித போனிபாஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித போனிபாஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, தூயவரே மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே, ஆண்டவரே தூயவரே நம் இறைவன் தூயவரே, தூயவரே மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே, ஆண்டவரே வானமும் பூமியும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஓசன்னா ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் லோர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Come on, please. கிறிஸ்துவின் திருவுளத்தில் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செமரியே மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செமரியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறைவா இன்னுயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறைவா இன்னுயிரே சுவை வாவா. உயிருள்ள உயிருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வாவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா இன்னுயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா இன்னுயிரே சுவை வாவா. உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா இன்னுயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா இன்னுயிரே சுவை வாவா.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோ. மறை சாட்சியான போனிபாஸ் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாறா அழகே தாய்மதி, குறையா அன்பே நீ முழுமதி. மாறா அழகே தாய்மதி, குறையா அன்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு துள்ளுதே. விழிகளிலே பாழ்நிலா, தினந்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மதி, குறையா அன்பே நீ முழுமதி.